வெல்கம் டு சோடாபுட்டி அனிமே. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கல்லிங் கேம். எஸ், அது சீசன் 3ல வந்ததுக்கப்புறம் என்னடா பேசிக்கிட்டே இருக்காங்க, இவ்வளோ ரூல்ஸ் சொல்கிறாங்க, எல்லாமே குழப்பி விட்டுருச்சேங்கிற மாதிரி சில பேருக்கு இருக்கலாம். ஸோ அதை கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுறலாம். அண்ட் முக்கியமாக கெஞ்சாக்கு என்கிற இப்போ கீட்டோடைய உடம்புக்குள்ள இருக்கிற, அதாவது கண்ட்ரோல் எடுத்துக்கிட்ட கெஞ்சாக்குடைய பிளான் என்ன, டெங்கனை ஏன் அவன் டார்கெட் பண்ணுறான், அவன் என்ன பெருசாக பிளான் பண்ணுறான், அதுக்கு இந்த கல்லி கேம் எந்த வகையில் அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். முக்கியமாக இந்த சீசன் 3 ஸ்டார்ட் ஆகும்போது கோஜோ வர செல் பண்ணிட்டாங்க, அவரை பெருசாக காட்ட போகிறதுங்கிற மாதிரி இருந்தாலும் மாக்கிக்கு ஒரு எபிசோட்ல கில்பில் ரெஃபரன்ஸ்னு அவ மொத்த ஜெனின் கிளானையும் முடிச்சு விடுற கதை ரைட்டா இருந்துச்சு. ஆக்சுவலா இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ் பத்தி எனக்கு தனித்தனியா வீடியோ போடணும். பிளஸ் எனக்கு முக்கியமா மாக்கியோடைய அந்த எபிசோடு பயங்கரமா வெட்டி வீசின எபிசோடு செம்மையா இருந்துச்சு. பிளஸ் எமோஷனலாவும் இருந்துச்சு. ஏன்னா மாய்க்கு இப்படி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையும் காலி பண்ணி முடிச்சு விட்டுருன்னு சொல்லி அவ சொன்னதும் மொத்தமா மனசுல ஏத்திக்கிட்டு லைட்டா டோஜியை காட்டுனதுங்கிற மாதிரி அந்த எபிசோடே பயங்கரமா இருந்துச்சு. சரி, இந்த கல்லிங் கேம் பக்கம் வருவோம். மொத்தமா ஜப்பான்ல வந்து 10 காலனிஸ் மாதிரி கிரியேட் பண்றது. ஸோ அதுக்குள்ள அந்த பேரியருக்குள்ளதான் நீங்க வந்து இந்த கேமுங்கிறது விளையாடணும். ஸோ அதுல நீங்க வந்து உள்ள வந்துட்டீங்க அப்படின்னாக்க, எப்ப நான் பார்ட்டிசிபேட் பண்றப்பா, நான் பிளேயர் ஆயிக்கிறப்பா அப்படின்னு சொல்லி அந்த காலனிஸ்குள்ள நீங்க கலந்துகிட்டா, அதாவது உள்ள என்ட்ரு ஆனீங்கன்னா நீங்க ஒரு பிளேயரா கன்சிடர் பண்ணப்படுவீங்க. சரி, எனக்கு விளையாடுறதுக்கே விருப்பம் இல்லை, எனக்கு இந்த சண்டைக்குள்ளே கலந்துக்க விருப்பம் இல்லைனா அப்படிலாம் முடியாது ரஷா. மொத்தமாக 19 நாளுக்குள்ள நீங்க உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும். அதுக்குள்ள நீங்க கலந்துக்கணும். யாரெல்லாம் அப்படின்னாக்க, இப்ப புதுசா பவர் அவேக்கன் ஆனவங்க, ஸோ நான் சார்சரர் அண்ட் சார்சரர் யாரா இருந்தாலும் இந்த புதுசா பவர் அவேக்கன் ஆனவங்க, கஸ்ட் டெக்னிக் புதுசா வந்தவங்க, அதுலயுமே வந்து கெஞ்சாக்கு சீசன் 2 எண்ணில் சொல்லியிருப்பான். நான் வந்து பிளான் போட்டிருக்கிறேன், அதாவது ஒன்னு இந்த வெசல்ஸா யூஸ் பண்றது, யூஜி மாதிரி ஆட்களுக்கு சுகுணாவுடைய விரலை கொடுத்து பழைய சார்சரரை திரும்ப கொண்டு வர்றது யூஜி மாதிரி ஆளுங்க. பிளஸ் இன்னொன்னு மெகுமியோட தங்கச்சிக்கு மார்க் மாதிரி ஆல்ரெடி நான் வச்சுட்டேன். ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள். இன்னொன்னு அவங்களுக்குள்ள கர்ஸ் டெக்னிக் இருக்கும், அது என்னன்னே ஃபீல் பண்ணாம இருக்கவங்களுக்கு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கர்ஸ் டெக்னிக்கை வெளியே கொண்டு வருது யோசின மாதிரி ஆளுங்க. ஸோ இந்த 3 ஆளுங்களை நான் ஏகப்பட்ட பேரை நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். அவங்க எல்லாரும் இறக்கி சண்டை விட போறது தான் இந்த கல்லிங் கேம்னு தெளிவா சொல்லியிருப்பான். இப்ப கர்ஸ் பவர் அவேக்கனிங் ஆனவங்க இதுல கலந்துக்கணும். அது வந்து கட்டாயம். நீங்க கலந்துக்காம இல்ல நான் சண்டைக்கே வரல, உள்ள நான் கலந்துக்காமலே நான் அப்படியே ஒதுங்கிறேன் அப்படின்னா உங்களுடைய கர்ஸ் டெக்னிக்ங்கிறது ரிமூவ் செய்யப்படும். அது ரிமூவ் செய்யறதுங்கிறது செத்து போறதுக்கு சமம். ஏன்னா பிரெயின் செல்ஸோட கலந்துருக்குது. ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா மொத்தமா நீங்க காலி. ஸோ கிட்டத்தட்ட கலந்துக்கலனாலும் நீங்க காலி. சரிப்பா, நான் கலந்துக்கிறேன், அதுல என்ன கேம் ரூல்ஸ் அப்படின்னா, கலந்துக்கிட்டு ஆப்போனட் நீங்க காலி பண்ணணும். அதாவது அவனை காலி பண்ணா மட்டும்தான், அதாவது அவனை கொன்னா மட்டும்தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸே. கலந்துக்கிட்டு தோத்தாலும் காலி, கலந்துக்காம வேடிக்கை பார்க்கறேன் இல்ல ஒதுங்கி போறனாலும் காலி. சரி, அப்படி நீங்க சண்டை போடுறவர் ஒரு சார்சரரா இருந்தா அங்க உங்களுக்கு 5 பாயிண்ட் அவரை காலி பண்ணீங்கன்னா, இல்ல நான் சார்சரரா இருந்தா 1 பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுல இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னா, 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. மொத்தமா போட்டு தள்ளி இத்தனை பேர் காலி பண்ணி 100 பாயிண்ட்ஸ் நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க புதுசா ரூல்ஸை எழுதலாம். அதாவது அந்த ரூலுங்கிறது கேம் நிறுத்திடுங்க, கேம் வேண்டாங்க இப்படின்னு இந்த ஓபி அடிக்கிறவெல்லாம் இருக்கக்கூடாது. ஆல்ரெடி இருக்கிற ரூல்ஸை அதை எதுவுமே டேமேஜ் பண்ணாத வகையில தான் இந்த புது ரூல் இருக்கணும். ஸோ இந்த மற்ற பிளேயர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறது, இன்னும் பல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரூல்ஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம். பட் நீங்க 100 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா, இப்ப நான் 100 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன்பா, நான் ஒரு புது ரூலை கிரியேட் பண்றேன்பான்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்படும். சரி, இப்போ நான் எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்தேன், எத்தனை பேரை போட்டு தள்ளுறேன், எத்தனை கேம் நான் கலந்துக்கிட்டேன் எனக்கே தெரியலன்னா, அதுக்கு உங்க கூடவே கொஹானே அப்படின்னு சொல்லி ஒரு ஷிகிகாமே உங்க கூடவே இருக்கும். அது வந்து மற்ற டேட்டா பேஸ்ல உங்களுடைய பிஏ மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கும். ஓகே பாஸ், நீங்க இவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க, இவங்களை நீங்க போட்டு தள்ளுங்க, இவங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அது உங்க மொத்த டேட்டாவையும் பார்த்துக்கும். ஸோ அதுகிட்ட இருந்து நீங்க மொத்த விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப டெங்கன் ஏன் இந்த விஷயத்துக்காக பயப்படுறாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு இம்மார்டல் சார்சரர் தானே. அவர் என்ன பண்ண முடியும் இந்த கெஞ்சாக்கு அப்படின்னா, அங்கதான் விஷயம். அதாவது இந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரீகோவோட அவர் வந்து மெர்ஜா இருக்கணும், ஸ்டார் பிளாஸ்மா வெசலோட மெர்ஜா இருக்கணும். ஆக்சுவலா டெங்கனோட கதை என்ன அப்படின்னாக்க, அவர் தான் இந்த பேரியர்ஸ் எல்லாம் பாத்துக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் பவர்ஃபுல்லான ஆளு. சோ அவரை எவால்வ் ஆகாம பாத்துக்கிறது தான் இந்த ஜூட்சு சாஸ்திரருடைய வேலை. அப்படி 500 வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்டார் பிளாஸ்மா வெசலோடைய அவர் மெர்ஜ் பண்ணணும். அப்படி ரீகோவை கண்டுபிடிச்சாச்சு. மெர்ஜாக வேண்டிய சமயத்துல குறுக்க கௌசிக் வந்தாங்கிற மாதிரி டோஜி உள்ள வந்து ரீகோவை போட்டு தள்ளியிருப்பான். அதனால இப்ப அந்த மெர்ஜாகிறதுங்கிறது கட் ஆயிடுச்சு. சோ அதனால 12 வருஷத்துல அவர் பயங்கரமா எவால்வ் ஆயிட்டாரு. அந்த எவால்வ் ஆகிற ப்ராசஸ் அப்பவே சொல்லியிருப்பாங்க, இவர் எவால்வ் ஆயிட்டாருன்னா டென்கனே நமக்கு பெரிய பிரச்சனையா மாறலாம்னு. ஸோ அதுதான் இப்ப நடந்திருக்கு. எவால்வ் ஆகிறது கிட்டத்தட்ட மொத்தமா அவர் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டாரு, மொத்தமா இந்த வேர்ல்டுக்குள்ள எல்லாரும் கூட மெர்ஜ் ஆகிற அளவுக்கு ஆயிட்டாருங்கிறது தான் கதை. இப்ப எல்லாமாவும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி டென்கன் மாறிட்டார். ஸோ இந்த சமயம் இங்க நம்ம கெஞ்சாக்கூடிய பிளான் என்ன அப்படின்னாக்க, இந்த டென்கனை அந்த வெறும் ஸ்டார் பிளாஸ்மா வெசலோட கனெக்ட் பண்ணி அவங்களோட மெர்ஜ் பண்ற வேலை எனக்கு வேணாம், இருக்கிற எல்லா ஹியூமன்ஸோடையும் மெர்ஜ் பண்ணணும். என்ன பொறுத்தவரை அவங்களோட மொத்தமா நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், அவங்களால எந்த அளவுக்கு போக முடியுங்கிறத நான் டெஸ்ட் பண்ணணும். அதுதான் இவருடைய ஆசை. அதுக்கு ஃபர்ஸ்ட் கீட்டோடைய உடம்பை எடுத்துக்கிட்டான். கீட்டோவால மற்ற கர்ஸ்களை அப்படியே அவன் முழுங்க முடியும், அதை யூஸ் பண்ண முடியும். இன்னொன்னு மஹிட்டோவை மொத்தமா எடுத்துக்கிட்டதுனால கர்ஸ் மேனிபுலேஷன் டெக்னிக், அதாவது ஒருத்தருடைய சோலை டச் பண்ணா அவங்களை மொத்தமா மாத்துறது, இந்த விஷயமும் இப்ப இவனால பண்ண முடியும். இப்படி ரெண்டுமே அவனுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப டென்கனும் எவால்வ் ஆயிட்டாரு. சோ இவனுக்கு தேவையான கர்ஸ் எனர்ஜி கிடைச்சிருச்சுன்னா அதை வச்சு டென்கனையும் மொத்தமா முழுங்கி மொத்த ஹியூமன்ஸோடையும் மெர்ஜ் பண்ண விட்டுட்டோம்னா அவ்வளவுதான் சார், மொத்த பேரும் ஈவல் ஆயிடுவாங்க. என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் மொத்தமா சண்டை பேட்டில் இப்படிதான் போயிட்டு இருக்கோம்.
மொத்தமா இந்த உலகமே நாசமா போகும். அது எந்த அளவுக்கு நாசமா போகுங்கிறத நான் ரசிக்க போறேங்கிறது தான் கெஞ்சாக்கோடைய பிளான். இப்ப கோஜோவை எதுக்கு இவன் சீல் பண்ணிட்டான் அப்படின்னா, ஆக்சுவலா இவரு இந்த டென்கனோட இணையற இந்த ப்ராசஸை தடுக்கிறது இந்த கோஜோ கிளானை சேர்ந்த இந்த 6 ஐஸோட பிறக்கிறவங்க. இப்படி ஆல்ரெடி 6 ஐஸோட பிறந்தவங்கள போட்டு தள்ளி இருப்பான். போட்டு தள்ளினாலும் அடுத்து திரும்பி 6 ஐஸோட பிறக்கிறாங்க. இவங்களை கொண்டுகிட்டே இருந்தா இந்த சைக்கிள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அதனால சீல் பண்ணிடுவோம். சீல் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி இப்போ 6 ஐஸ் இருக்கிறதுனால இன்னொன்று வராது. அதனால கொல்ற ஆப்ஷனை தவிர்த்துட்டு கோஜோவை சீல் பண்ணியாச்சு. பிளஸ் இவனுக்கு எல்லாமே கரெக்டா அமைஞ்சிருக்கு. ஒன்னு, இந்த ரீகோவோட ஜாயின் பண்றத டோஜிக்கு எடுத்துட்டான், ரீகோவை காலி பண்ணிட்டான். டென்கனி எவால்வ் ஆயிட்டாரு. கீட்டோவால கர்சை முழுங்க முடியும், இந்த விஷயமும் இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி கெஞ்சாக்குக்கு அவனுடைய உடம்பும் கிடைச்சிருச்சு. பிளஸ் மஹிட்டோவும் கிடைச்சிட்டான். இப்படி எல்லாமே சிங்க் ஆகி கோஜோவையும் சீல் பண்ணதுனால இப்ப டென்கன் உங்களை நாங்க முழுங்க போறேன், மொத்தமா எல்லாரோடையும் இணைக்க போறேன், இந்த உலகத்தையே நாசமா ஆக்க போறேன் அப்படிங்கிறது கெஞ்சாக்கோடைய பிளான். பட் இப்ப ஏன் இந்த விஷயத்தை ஸ்ட்ரைட்டா பண்ணாம கல்லிங்கேம் கூட போறான் அப்படின்னா, இவனுக்கு பயங்கரமான கர்ஷ எனர்ஜிங்கிறது தேவை. அதுக்கு இவ்வளவு சார்சரரை இப்படி பேட்டில்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணோம்னா அதோடைய அந்த பயங்கரமான கர்ஷ எனர்ஜி, அந்த ரிச்சுவல்ங்கிறது இவனுக்கு அந்த பயங்கரமான கர்ஷ எனர்ஜியை கொடுக்கும். அந்த கர்ஷ எனர்ஜியை வச்சுக்கிட்டு தான் இவன் இந்த ப்ராசஸை பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் கல்லிங்கேம்ங்கிறது நடக்குது. ஆல்ரெடி இவன் சீல் பண்ணி வச்ச பழைய ஏன்ஷியன் சார்சரரை இப்ப அவன் கன்ஃபார்ம் இந்த பைண்டிங் போட்டதுனால அவங்களும் இந்த பேட்டல்ல கலந்து ஆகணும். அதனால வரக்கூடிய அந்த கர்ஷ எனர்ஜிங்கிறது இவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டென்கனோட இணைஞ்சிருவான், மொத்த உலகத்தையும் அழிச்சு விடுவான். இதுதான் பிளான். சரி, இந்த ஜூட்சு சார்சரர் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஒன்னு ஃபர்ஸ்ட் கோஜோவை ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு டென்கன் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். இந்த இதை வச்சுதான் பின்வழியா அவனை கூட்டிட்டு வர முடியும். அதுக்கு நமக்கு ஏஞ்சல்ங்கிற ஒரு சார்சரர் தேவை. அவ ஆக்சுவலா மத்தவங்க மாதிரி கர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி காலி பண்றவல்ல, கர்ஸ் டெக்னிக்கையே எரேஸ் பண்றவ. சோ அவளை யூஸ் பண்ணி தான் இதை ஓபன் பண்ணி கோஜோவை வெளியே கொண்டு வர முடியும். அது இல்லாம நீங்க மத்தவங்க சாகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க இந்த பாண்டா, ஹக்காரி இவங்க எல்லாரையும் டீம் அப் ஆகிக்கிட்டு நீங்க கலந்துக்கிட்டு 100 பாயிண்ட்ஸை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பாயிண்ட்ஸை கொடுக்கறது. அது இல்லாம நீங்க 100 பாயிண்ட்ஸ் எடுத்து ரூல்ஸை புதுசா கிரியேட் பண்ணி இவங்களை காப்பாற்றுற மாதிரி விஷயங்களை பண்ணணும். முக்கியமா கோஜோவை ரிலீஸ் பண்ணணும். இதுதான் இப்போ ஜூட்சு சார்சரருடைய வேலை. ஸோ இவங்க இந்த ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க கெஞ்சாக்கு வந்து இந்த கல்லிங்கேம் நடத்துறோம், காலி பண்றோங்கிற அவன் ஒரு பிளான்ல இருக்கிறான். டென்கனுக்கு இப்ப பாதுகாப்பா சோசோ அப்புறம் யூகா இவங்க 2 பேரும் என்ன காவலுக்கு இருங்கப்பா, என்ன முழுங்கி தொலைச்சிட போறான், நீங்க காவலுக்கு இருங்கிற மாதிரி இவங்க இருக்கிறாங்க. ஸோ இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஸோ கல்லிங்கேம் ரூல்ஸ் என்னங்கிறது கிளியர் ஆயிடுச்சா? அங்க அந்த பேட்டில் மேன் நீங்க கலந்துக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்க உள்ள போனீங்கனாலே பார்ட்டிசிபென்ட் தான் கணக்கு. அண்ட் பேரியர் உருவாகும் போதே நீங்க இருக்கிறீங்க, நார்மல் ஹியூமனா இருக்கிறீங்க அப்படின்னாக்க வெளியே போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அங்க இருக்கிறீங்கிறதுனால சண்டை போடணும் இல்லை, நீங்க வெளியே போயிடலாம். ஆனா உள்ள நீங்க பார்ட்டிசிபென்ட்டா வரீங்க அப்படின்னாக்க கன்ஃபார்ம் ஆப்போனண்ட்டை போட்டு தள்ளலாம் மட்டும்தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ். அண்ட் முக்கியமா 19 நாள் ஆகியும் நீங்க பாயிண்ட்ஸே ஏறாம அப்படியே மெயின்டைன் ஆகுறீங்க அப்படின்னா அப்பயுமே கர்ஸ் டெக்னிக் ரிமூவ் செய்யப்படும், நீங்க காலி ஆவீங்க. ஸோ இதெல்லாம் தான் ரூல்ஸ். இதுல பாயிண்ட்ஸை ஏற்றிக்கிட்டு நீங்க அதுக்கப்புறமா ரூல்ஸை பிரேக் பண்றது. பிளஸ் இந்த கல்லிங்கேமை நீங்க மொத்தமா ஸ்டாப் பண்ணணும்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. கல்லிங்கேம் மொத்தமா ஸ்டாப் பண்ணணும்னா மொத்த பேரும் சாகணும். இல்லைன்னா மொத்த பேரும் நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு சொல்லி அப்பயுமே சாகணும். மொத்த பேரும் சாத்தாதான் கல்லிங்கேம்ங்கிறது முடியும். இல்லைன்னா இப்படி கேம் ஆடி போட்டு தள்ளி நீங்க பாயிண்ட்ஸை ஏற்றி ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்து இதை பிரேக் பண்றதுக்கான விஷயங்களை பண்ணலாம். ஸோ இதுதான்ப்பா இந்த கல்லிங்கேமுடைய ரூல்ஸ், கெஞ்சாக்குடைய பிளான். டென்கன் பயப்படுறது இதனாலதான். இதெல்லாம் தான் இந்த சீசன் 3ல இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? அண்ட் அடுத்தடுத்து நம்ம இதுல இருக்கிற விஷயங்களை டீட்டெயிலா பார்ப்போம். மெயினா இந்த 3 கிளான்ஸ், ஜெனின் கிளானு, காமோ கிளானு, அதுக்கப்புறம் வந்து கோஜோ கிளானு, இவங்களை பத்தின விஷயங்கள், இன்னும் இதுல இருக்கிற கேரக்டர்ஸ், ஒருத்தருடைய அந்த டொமைன், கர்ஸ் டெக்னிக், இதை பத்திலாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த கல்லிங்கேமுக்கான எக்ஸ்பிளனேஷன். கிளியரா புரிஞ்சுதாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இந்த ஜூஸ்டிஃபிகேஷன்ல என்னென்ன விஷயங்களை பத்தி பேசலாங்கிறதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். மறக்காம சோடா அப்படி அனிமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.